அக்கா, எதுக்கு வந்த? வான்னு கூப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா எதுக்கு வந்தேன்னு வாய் கூசாம கேக்குறியக்கா. நான் உன் தங்கச்சி இல்லையா? நம்ம அப்பா, நம்ம அக்கா, நம்ம வீடுன்னு எனக்கு மட்டும் இருக்காதா? நேரத்துலேருந்து எனக்கு இருப்பு கொள்ளலக்கா. அதான் அப்பாவை பார்த்து 4 வார்த்தை சமாதானமா பேசிட்டு போலான்னு வந்தேன். மரியாதையா வெளியில போ. அப்பா ஏற்கனவே கொதிச்சு போயிருக்காரு. இப்ப உன்னை இங்க பார்த்தாரு வெட்டியே போட்டுருவாரு. பரவாயில்லக்கா, அவருக்கு இல்லாத உரிமையா? அவர் என்ன அடிச்சாலும் சரி உதைச்சாலும் சரி எனக்கு வலிக்காதுக்கா. உனக்கு வலிக்குதா வலிக்கலங்கறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. அப்பா உன்னை பார்த்தாருன்னா டென்ஷன் ஆயிடுவாரு. அவருக்கு ஏதாவது ஏடா கூடம் ஆயிடுச்சுன்னா யாரு கடந்து அவஸ்தைப்படுறது? ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதக்கா. ஹாஸ்பிட்டல்லயே நான் அவரை பார்க்கணும், 4 வார்த்தை பேசணும்னு நான் தவிச்சேன். நீதானக்கா என்ன உள்ள விடல. அது நான் அவரை பார்த்து பேசிட்டு போறேனக்கா. ஏய், உன்கிட்ட நின்னு கதை பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது. உங்க அக்கா காரி பேசின பேச்சுக்கு நான் உன்கிட்ட எல்லாம் முகம் கொடுத்து பேசுறதே தப்பு. மரியாதை இங்க இருந்து போ. ஐயோ இல்லக்கா, நான் அக்கா கிட்ட விசாரிச்சுட்டேன். அக்காவா எதுவுமே சொல்லலையா. அப்பாதான் போறா பாரு திமிரு பிடிச்சவன்னு சொன்னாராம். அதான் அக்காவுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சுக்கா. காட்டிட்டா இல்ல, தான் திமிர் பிடிச்சவதாங்கிறத காட்டிட்டா இல்ல. அதான் அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. நீங்க எல்லாம் அப்பா அப்பான்னு பாசத்தை வாயில தான் பொழியறீங்களே தவிர மனசுக்குள்ள எல்லாமே விஷம்தான். அதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல குப்பையாட்டம் பணத்தை. அந்த பணம் கொடுக்கற திமிருதான் அவளை அப்படியெல்லாம் ஆட வச்சிருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா. பணத்தை மதிக்கிற ஜென்மனா இப்படி பதற அடிச்சுட்டு ஓடி வர மாட்டேன். பாசத்துக்காக ஏங்குறேன்க்கா. எங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கக்கா. தயவு செஞ்சு இருந்து போயிடு. போயிடுன்னு சொல்றல. அப்படி ராணிமா எங்க தான் போயிருக்காங்க சித்தப்பா? ஏன் அவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? சொல்றது கேளுப்பா. நீ ஒண்ணு பண்ணு, என்ன டிராப் பண்ணிட்டு நீ அங்கிருந்து கிளம்பிரு, சரியா? ஏன் சித்தப்பா, என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, நீ போ, நீ வண்டி ஓட்டு. அப்பா என்ன வேணுமா அவளுக்கு? அப்பா, அக்கா காரி பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டு வந்திருக்கா. மரியாதைங்கிறது போ சொல்ல. ஏன்பா அப்படி பேசுறீங்க? நீங்க எட்டி உதைச்சாலும் உங்க காலை சுத்தி வர நாய் இல்ல. என் காலை சுத்தின பாம்பு நீ. உன் அக்கா உன்னோட பெரிய விஷ பாம்பு. வெட்டி விடணும்னு நினைச்சாலும் வந்து நின்னு என் கழுத்தை அறக்கிற பாரு. இது என் விதி. அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. உங்களுக்கு என்ன திட்டினா சந்தோஷம்னா நீங்க சொல்லிட்டு திட்டுங்க. என்ன வேணாலும் பேசுங்க, நான் சந்தோஷமா கேட்டுக்கிறேன்ப்பா. ஆனா உங்க கோவத்து பின்னாடி நீங்க ஒளிச்சு வச்சிருக்கிற பாசத்தை நிரந்தரமா மறைச்சிடாதீங்கப்பா. பாசமா உங்க மேலையா? செத்தாலும் இல்ல. இந்த உடம்புல உசுறுன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் உங்க 2 பேரு விஷயத்திலும் பகை ஒண்ணு தான் சத்தியம், பழி ஒண்ணு தான் நிச்சயம். மரியாதைங்கிறது போயிடு. என்ன மதிக்காத எந்த கழிசடையும் என் வீட்டு வாசப்படிய மிதிக்க கூடாது. போவலிய. ஐயோ சத்தியமா உங்களை நாங்க மதிக்கிறோம்ப்பா. கடவுளுக்கு சமமா உங்களை தான்ப்பா நினைக்கிறோம். ஐயோ எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணு தெரியலையே.
அனுமார் மாதிரி நெஞ்சு பொழுது காட்டுற சக்தி இந்த பாலா போன ஜென்மத்துக்கு இல்லையேப்பா. மிதிச்சிட்டு போனவங்களுக்கு மதிப்பு எங்க இருந்து வந்துரும்? கடவுளே, நீங்க மாறவே மாட்டீங்களாப்பா? ஏன்பா இப்படி இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. உனக்கு எது புரிஞ்சது எது புரியலன்னு எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. அக்காளி உன்னையும் பார்க்கவோ நினைக்கவோ எனக்கு பிடிக்கல. திரும்ப திரும்ப என் வழியிலே குறுக்க வர்றீங்க பாரு, எல்லாத்துக்கும் மேல அதுதான் பத்திக்கிட்டு வருது. சாகர வரைக்கும் என்ன நிம்மதியா இருக்க விடுங்க போ. அப்பா, நான் சொல்றது கேளுங்கப்பா. ராணி ராணிமா ராணிமா ஏய் ஏய் ராணி மாமலையா கை வச்ச அடிச்சு கொல்லாம விட மாட்டேயா? ஏய் ராணி மாமலையா கை வச்ச கொல்லாம விட மாட்டேயா? ஏய் அடிச்சு காலி பண்ண. ஆளை கூட்டிட்டு வந்து நடிக்கிறல்ல. தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க அப்பா. விட்டுடுப்பா, விட்டுடுப்பா. ஐயோ இல்லப்பா அப்பா, அப்படியெல்லாம் நினைக்காதீங்கப்பா. அப்பா அப்படியெல்லாம் நினைக்காதீங்கப்பா. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. முன்ன புண்ண உன்னை பார்த்தது கூட கிடையாது. ஆனா எப்ப என் தாத்தா மேல கை வச்சியோ இன்னைக்கு கூட முடிச்சுக்கிறா உன் கதை. அடச்சி வாய மூடு. தாத்தாவா பெரிய தாத்தா, அதெல்லாம் ஒரு மனுஷன். யோ சாகுற வயசுல உனக்கு எவ்வளவு திமிரு இருக்குதுனா, வாழ்ற வயசுல எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஐயோ வேண்டாப்பா. யோ வேண்டாப்பா. உனக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், இன்னொரு தடவை என் ராணி மாமல கை வச்சேன்னு வச்சுக்கோ, அடிச்சு புதைச்சிருவேன். வாடா வா, நீ செய்யற வரைக்கும் நான் பாத்துட்டு இருப்பேனா? இல்லப்பா. மன்னிச்சிடுங்க. ஐயா மன்னிச்சிருக்கியா? வா ராணிமா போடா போடா.